அனைவருக்கும் வணக்கங்கள். உரித்தாக 12/2/2026 இன்னைக்கு மதுரை பக்கத்துல மடப்புறம் திருக்கோயில்ல அஜித்குமார்னு சொல்லி கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்பு கோயில் சிப்பந்தி கோயில்ல வேலை பார்த்த ஆளு நிகிதாங்கிற பொன்மணி போய் புகார் கொடுத்திருக்காங்க. அடி அடி அடின்னு 8 மணி நேரம் அடிச்சு கொண்டு விட்டாங்க. அந்த காவல்துறை அதிக பொறுப்புல உள்ள அண்ணன் ஸ்டாலின் வாய் திறக்கல. ஆனா இப்போ சமீபத்துல சிபி விசாரணை நம்ம அமைப்பு சார்பா கேட்டோம். நம்முடைய இந்திராசா சபையுடைய மாநில தலைவருக்கு கூட இருக்காங்க, மலைக்காஞ்சி மாவட்ட தலைவர் கூட இருக்காங்க, ஆனந்த் மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க, அண்ணன் நம்முடைய கண்ணன் இதை பொறுப்பில் இருக்காங்க. தவத்துக்கு சுடலை ஆனந்த சாமி பேட்டியாக அறிக்கையாக கொடுக்கின்றோம். சிபிஐ விசாரணை கேட்டா சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. ஆனா நிகிதாங்கிற பெண்மணி தான் போய் புகார் கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. நிகிதாங்கிற பெண்மணிய மரண தண்டனை கொடுக்கணும், உடனே தூக்க தொங்க போடணும். இந்த இதுக்கு முக்கியமான அறநிலைத்துறை அமைச்சர் வரல, அறநிலைத்துறை கமிஷனர் வரல. ஒரு கோயில்ல ஒரு சிப்பந்திய கொன்னத அறநிலைத்துறை அமைச்சர் வரல, அறநிலைத்துறை கமிஷனர் வரல, வந்து ஆறுதல் சொல்ல வரல. அரசாங்கம் ஒரு 25 லட்சம் கொடுத்திருக்காங்க, அது போதாது, 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இந்த காவல்துறை தான் காரணம். இதை ஏவி விட்ட ஆள் யாரு? அந்த ஏவி விட்ட அமைச்சர் யாரு? இந்த ஏவி விட்ட மாநில அதிகாரி, அந்த காவல்துறை மாநில அதிகாரி யாரு? மாநில உள்துறை செயலாளர் யாரு? இதை தூண்டுதல் பண்ணி அந்த மடப்புறம் அஜித்குமார் படுகொலை செய்வதற்கு காரண கருத்தா அதாவது அரசாங்கம் உடனே அண்ணன் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும்? கைது பண்ணிருக்கணும். இன்னும் கைது பண்ணல. ஹைகோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, பொய் புகார் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரி யாரு? மாநில உள்துறை செயலாளர் யாரு? யார் தூண்டி விட்ட அதிகாரி யாரு? அவங்க இதுவரைக்கும் அரசாங்கம் வாய் திறக்கல. அண்ணன் ஸ்டாலின் எங்கே சென்று கொண்டிருக்கார்? காவல்துறை கைது வைத்துக் கொண்டிருக்க அண்ணன் சேகர்பாபு என்ன செய்து கொண்டிருக்கார்? அண்ணன் ஸ்டாலின் நாங்க இரும்புக்கார கடன் கொண்டு அடக்கணும்னு சொன்னாங்களே, ஒரு அஜித்குமார படுகொலை பண்ணி விட்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? ஆனா இந்த கோயிலுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். அறநிலைத்துறை அமைச்சர் டிஸ்மிஸ் இல்ல, அறநிலைத்துறை கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல. இதற்கெல்லாம் இன்னைக்கு அஜித்குமார் வீட்டை வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அரசாங்கம் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மாநில அதிகாரிகளை உடனே வழக்கு தொடுத்து பிடித்து உள்ள வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அடுத்ததாக பல கட்சிகள் வாய் திறக்கல. அண்ணன் வைகோ எங்கே சென்றார்? அண்ணன் சீமா எங்கே சென்றார்? விஜய் எங்கே சென்றார்? தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் இதுக்கு வாய் திறக்காத மர்மம் என்ன? அண்ணன் எடப்பாடி வாய் திறக்காத மர்மம் என்ன? அனைத்து கட்சிகளையும் கண்டிக்கும். பிஜேபி மட்டும் இதுக்கு கண்டனை கொடுத்திருக்காங்க. உடனடியாக குற்றவாளிகள் அனைவரையும் இரும்பு கரங்குண்டுல உடனடியாக அவங்களை கைது பண்ணி பிடிச்சு உள்ள வைக்கணும். குண்ட சட்டத்தை பிடிச்சு உள்ள வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.